காசிக்கு நிகரான ஒரு கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பகீரதன் இந்த கோவில நிர்மாணம் பண்ணியிருக்கார். குருந்தமல்லீஸ்வரர் அப்படின்ற ஒரு லிங்கம். இந்த லிங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்களே கொண்டு போய் அவங்க கையால அபிஷேகம் செய்ய முடியும். ஆகாயத்திலிருந்து கங்கை அப்படியே விழுந்தா பூமி தாங்காது. அதனால சிவபெருமான் தன்னுடைய சடைமுடியில அந்த கங்கையை தாங்கியிருக்கார். கங்காதரன்ற பேர் காரணம் இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை சுத்தி 63 நாயன்மார்கள் இந்த கோவில கட்டின பகீரதன், குலச்சிறை நாயனார், நாகர்கள் நிறைய சந்நிதிகள் இந்த கோவில நம்ம பார்க்கலாம். சித்தி விநாயகர், வைத்தீஸ்வரன், பாலமுருகன், நடராஜர், சிவகாமி அம்மை அப்படின்னு இவங்க எல்லாருமே தனித்தனி சந்நிதிகள்ல இருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இந்த டெம்பிள் ட்ரெயில்ஸ் அப்படின்ற பகுதியில ஒரு கோயில்களா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்பவும் வெளியில இருக்க கோயில்களை பார்ப்போம். இன்னைக்கு சென்னையிலேயே ரொம்ப பிஸியா இருக்க ஒரு லொகேஷன்ல இருக்கிற ஒரு பழமையான கோயிலை பத்தி பார்க்க போறோம். பழமைனா சும்மா ஏதோ கொஞ்சம் வருஷம் இல்லை, இது திரேதாயுகத்துல இருந்து இருக்க கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பிடிக்கப்பட்ட கோவில் என்னதுன்னு பார்க்கலாமா? நம்ம புருஷ வாக்கத்துல இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலோடைய விருட்சமே புரசை மரம். அண்ட் இங்க இருக்கிற தீர்த்தம் கங்கா தீர்த்தம். ரொம்ப கனெக்டிங்கா இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற மூலவர் பேர் கங்காதீஸ்வரர், தாயார் பங்கஜாம்பிகை. இந்த கோவில் காசிக்கு நிகரான ஒரு கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பகீரதன் இந்த கோவில நிர்மாணம் பண்ணியிருக்கார். இந்த பகீரதன் யாரு அப்படின்னு சொன்னா, இவரு ராமாயணத்தோட தொடர்புடையவர். அதாவது இவர் அயோத்தி மன்னனா இருக்கும் பொழுது நாட்டியங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாரதர் வரும்பொழுது அவரை கவனிக்காம விட்டதுனால கிடைச்ச சாபத்தினால அந்த சாப விமோசனத்துக்காக 1008 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த பகீரதனுக்கு அதாவது அவருடைய முன்னோர்களுடைய சாபம் அதுவும் இருந்தது. அதனால அதெல்லாம் தீர்றதுக்காக இவர் இங்கே 1008வது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்கார் அப்படிங்கிறது புராண கதை. பகீரத பிரயத்தனம் அப்படின்னே சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா, அவங்களுடைய முன்னோர்கள் சாபம் போறதுக்காக இவரு சிவபெருமான நோக்கி கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் தவம் செஞ்சிருக்கார். எதுக்காக அப்படின்னா, ஆகாயத்துல இருக்க கங்கைய பூமிக்கு கொண்டு வந்ததே இந்த பகீரதன் தான். இப்ப புரியும் நினைக்கிறேன் சிவபெருமான் தலையில கங்கை எப்படி வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா ஆகாயத்துல இருந்து கங்கை அப்படியே விழுந்தா பூமி தாங்காது. அதனால சிவபெருமான் தன்னுடைய சடைமுடியில அந்த கங்கையை தாங்கியிருக்கார். கங்காதரன்ற பேர் காரணம் இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விசேஷமான இந்த பகீரதன் இங்க 1008வது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்க அவர் கங்கையை கொண்டு அபிஷேகம் பண்ணினதுனால இங்க இருக்கிற மூலவருடைய பேர் கங்காதீஸ்வரர். அது மட்டும் இல்ல, சென்னையில இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த கோவில் நீருக்கான ஸ்தலமா பார்க்கப்படுது. இந்த கோவில் பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு பரிகார கோவிலாகவும் இருக்கு. இது திரேதாயுகத்தோட சம்பந்தப்பட்ட கோவிலா இருந்தாலும் 11வது நூற்றாண்டுல 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்ற அந்த மன்னனால திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற கல்வெட்டுகள் மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த கோவில் ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸ் இன் சென்னை. இந்த கோவில்ல ஒரு மாசமும் ஒரு விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பக்தர்கள் எந்த விதமான குறையோட வந்தாலோ அந்த குறை நீக்க பெற்று ரொம்ப மகிழ்ச்சியோட போவாங்க அப்படிங்கிறது இந்த கோவில் மேல இருக்க ஒரு நம்பிக்கை. இப்ப இந்த கோவிலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவில் ஒரு 5 நிலை ராஜகோபுரத்தோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள போகும் பொழுது பலிபீடம், நந்தி, கொடிமரம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சித்தி விநாயகர், வைத்தீஸ்வரன், பாலமுருகன், நடராஜர், சிவகாமி அம்மை அப்படின்னு இவங்க எல்லாருமே தனித்தனி சந்நிதிகள்ல இருக்காங்க. இங்க இருக்கிற அம்பாள் பங்கஜாம்பாள் ரொம்ப அழகா பாச அங்குசம் வச்சு அபயமுதிரை மற்றும் வரத முதிரை காமிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இதை தவிர இதை சுத்தி 63 நாயன்மார்கள், இந்த கோவில கட்டின பகீரதன், குலச்சிறை நாயனார், நாகர்கள்னு நிறைய சந்நிதிகள் இந்த கோவில்
கோவில நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு இந்த கோவில்ல இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா குருந்தமல்லீஸ்வரர் அப்படின்ற ஒரு லிங்கம். இந்த லிங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்களே கொண்டு போய் அவங்க கையால அபிஷேகம் செய்ய முடியும். நம்ம சென்னையில நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி கிடையாது. கங்காதீஸ்வரர் கோவில்ல இருக்கிற குருந்தமல்லீஸ்வரருக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. இதை தாண்டி நீங்க போனீங்கன்னா ஒரு நந்தவனம் இருக்கு. அதுல சிவபெருமான் நல்ல ஒரு விஸ்வரூபத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுதை சிற்பம் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா பகீரதன் அவருக்கு பூஜை பண்ற போல இருக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது சென்னைக்குள்ள ஒரு கோவில்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு இது இருக்கும். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா சத்யநாராயணர் சந்நிதி, பானலிங்க சந்நிதி அப்படின்னு இருக்கும். இந்த கோவிலோட தீர்த்தத்தை நம்ம பார்க்கலாம், கங்கா தீர்த்தம். அது ஒரு குளமாகவே அங்க இருக்கு. இது தவிர இந்த கோவில் சுத்தி நிறைய சுதை சிற்பங்கள் இருக்கு. நம்ம திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சுதை சிற்பங்கள் அங்க இருக்கு. இது வந்து ஒரு நல்ல குழந்தைங்க எல்லாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களால பார்க்க முடியும். பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அப்புறம் நம்மளுடைய ஞானப்பழ கதை, இது மாதிரி ஒரு திருவிளையாடல் புராணத்தையும் அவங்க ரொம்ப அழகா அங்க செதுக்கி வச்சிருக்காங்க. சுதை சிற்பமா அது அங்க இருக்கு. இந்த கோவில்ல நம்ம முக்கியமா எதுக்காக போய் வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா குல சாபம். அது என்ன குல சாபம்? சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா போலயே இருக்கும். ஆனாலும் மனசுல ஒரு கஷ்டமோ இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற போல இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இததான் வந்து நம்ம பித்ரு சாபம் இல்ல குல சாபம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாபத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா போக வேண்டிய முக்கியமான ஒரு கோவில் இந்த கங்காதீஸ்வரர் கோவில். இங்க போய் பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சில பூஜைகள் பண்றோம். அதாவது திங்கட்கிழமையிலயோ இல்ல விசாக நட்சத்திரத்திலயோ போய் கோவில 3 முறை வலம் வந்தோம் அப்படின்னா இந்த சாபம் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய கோவில்களுக்கு பரிகாரம் பண்றதுக்காக ஊருக்கா தேடி போவோம். ஆனா நம்ம பக்கத்திலேயே சென்னையிலேயே ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற இந்த கோவில நீங்க மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஏன்னா இந்த கோவில்ல பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்காங்க. இருக்கிற ஒரு நந்தவனமா இருக்கட்டும் இல்ல சுதை சிற்பங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் போய் இந்த கோவில்ல வழிபட்டு எல்லா நன்மைகளும் பெற்று இன்புற்று வாழ்வீர்களாக. அடுத்த ஒரு கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.